வட இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம வந்து உணவுத்துறையில, ஹோட்டல்ல அவங்க சுத்தமாவே இருக்க மாட்டேன்றாங்க. அ அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்டின்னா, அவங்க முதல்ல அடிப்படையில கடின உழைப்பாளிகள் வட இந்தியர்கள். பொதுவா அந்த பனி பிரதேசங்களில் வசிப்பவர்கள் ரொம்ப கடின உழைப்பாளிகளா இருப்பாங்க. ஏன்னா, பனி பிரதேசங்கள்ல உடம்புக்கு உஷ்ணம் தேவை. உழைச்சா தான் உடம்புக்கு உஷ்ணம் கிடைக்கும். இப்போ இந்த மாரி நம்ம மாரி வெப்பமண்டல பகுதிகளில் வசிப்பவர்கள், நல்ல வெயில் அடிக்கிற பகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, இயல்பாவே இங்க சூரிய ஒளி வெப்பம் உடம்பு சூடாயிடும். அப்ப நம்ம உழைச்சோம்னா இன்னும் சூடாயிடும். அப்ப நம்ம இங்க வந்து மென்மையா தான் உழைக்கணும். நம்ம தமிழ்நாடு, அது மாரி இங்கெல்லாம் தமிழ்நாடு, இது மாரி பாலைவனங்களில் வசிக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மென்மையா உழைக்கணும். ரொம்ப கடினமா உழைக்கக்கூடாது. ஒரு ஐரோப்பியர்களைப் போல, குளிர் பகுதிகளில் வசிக்கிறவர்களைப் போல கடினமா உழைச்சா, உடம்பு உடம்பு பயங்கரமா சூடாயிடும். ஏன்னா, இங்க ஏற்கனவே சூடா இருக்கு. தமிழ்நாடு, அரேபியா பாலைவனம், ராஜஸ்தான் பாலைவனம் இங்க ஏற்கனவே சூடா இருக்கு. கடினமா உழைச்சோம்னு வச்சுக்கங்க, ஒரு கால்பந்துலாம் விளையாண்டோம்னா, உடம்பு இன்னும் பயங்கரமா சூடாயிடும். உடம்புக்கு பிரச்சனை வரும். அப்ப நம்ம மென்மையா உழைக்கணும். ஆனா குளிர் பிரதேசத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அங்க ரொம்ப குளிர் அடிக்கும். செம்ம குளிர் குளிரும். குளிர் காய்வாங்க. நடுவுல தீய பொருத்தி வச்சுட்டு சுத்தி உட்காந்து குளிர் காய்வாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா குளிர் அடிக்கும். அப்ப அங்க உள்ளவங்க நல்லா உடல் உழைச்சாகணும். அப்பதான் உடம்புல உஷ்ணம் கிடைக்கும். அப்பதான் அவங்களால உயிர் வாழ முடியும். உழைக்கலன்னா அவங்க செத்தே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு உழைச்சா தான் உயிர் வாழ முடியும். ஓடி ஆடி உழைக்கணும். அப்ப அப்படிப்பட்ட பகுதிகளில் வசிப்பவர்கள் தான் அந்த வட இந்தியர்கள். வட இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா, வருடத்தின் பெரும்பாலான நாட்கள் கடும் குளிர் நிலவுகிற ஒரு பகுதி வட இந்தியா. அதனால அங்க இருக்கிறவங்க கடினமா தான் உழைப்பாங்க. அதுபோல இப்ப ஜப்பானா, அது கடினமான குளிர் நிறைந்த பகுதி. அதனால அவங்க கடினமா தான் உழைப்பாங்க. அவங்க நீ அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு நீ கல்விய குடுக்கலன்னா, கல்விய குடுத்திருந்தா, அவங்க நல்லா உழைச்சிருப்பாங்க. சுத்தமா வேலை செய்வாங்க. அவங்க செய்ற வேலையில சுத்தமா செய்வாங்க. இப்ப ஜப்பான்காரங்க வந்து படிக்கலன்னா வேலையே செய்ய மாட்டாங்களா? படிக்கலனாலும் அவங்க வேலை செய்வாங்க. ஏன்னா, அது வேலை செய்வது இப்ப நம்ம வந்து தமிழ்நாட்ல இருக்கிற மக்கள் வந்து படிச்சாலும் அவங்க ஒரு மென்மையா தான் இருப்பாங்க. ஒரு லேசியா தான் இருப்பாங்க. என்னதான் படிச்சாலும் சரி, தமிழ்நாட்ல இருக்கிறவங்க இந்த அரேபிய பாலைவனம், வெளியில தல காட்ட முடியாது. அரேபியா பாலைவனத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வெயில் அடிக்கும். நம்மள விட ஒரு மே மாசத்துல தமிழ்நாட்ல அடிக்கிற வெயில விட 10 மடங்கு வெயில் அடிக்கும். 10 மடங்கு அதிகமா அடிக்கும். வெளியிலயே தல காட்ட முடியாது. ஒரு லேசியா தான் இருப்பான். ஒரு அரேபிய பாலைவனத்தில நல்லா படிச்ச ஒருத்தன் கூட லேசியா தான் இருப்பான். அவன் வந்து உடம்புல ஒரு சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. இருந்தா உடம்பு சூடாயிடும். ஏற்கனவே அங்க சூடா தான் இருக்கு. நீ படிச்சாலும் சரி, படிக்கலனாலும் சரி, அவங்க லேசியா தான் இருப்பாங்க. அதுபோல ஒரு ஜப்பான் நாட்டுக்காரன் அவன் படிக்கலன்னா சோம்பேறியா இருப்பானா? படிக்கலனாலும் அவன் சுறுசுறுப்பா தான் இருப்பான். படிச்ச அதுபோல வட இந்தியர்கள் படிச்சாலும், படிக்கலனாலும் சுறுசுறுப்பா அவங்க இருப்பாங்க. இப்போ வந்து இப்போ வந்து வட இந்தியால பயங்கரமா குளிர் இருக்குது. அப்டின்னா, நீ ப நீ படிக்கலனாலும் அந்த குளிர் படிச்சவங்கள அந்த குளிர் ஒண்ணும் செய்யாதா என்ன? படிக்கலனாலும் இவர் படிச்சவர், படிக்காதவர்ன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த குளிரு. அந்த குளிருக்கு படிச்சவங்க, படிக்காதவங்களும் வித்தியாசம் தெரியாது. அதனால நீ படிச்சாலும், படிக்கலனாலும் நீ அங்க வந்து சுறுசுறுப்பா உழைச்சே ஆகணும். உழைத்தே ஆக வேண்டும். அப்போ அவங்க வந்து உழைப்புங்கிறது அவருடைய அடிப்படையா இருக்கு. அதனால அவங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. வட இந்தியர்களா இருக்கட்டும், அல்லது ஜப்பான்காரங்களா இருக்கட்டும், அமெரிக்காக்காரங்களா இருக்கட்டும், இந்தியாக்காரங்களா இருக்கட்டும், ரஷ்யாக்காரங்களா இருக்கட்டும், அவங்க உழைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. உழைச்சா தான் உயிர் வாழ முடியும். உழைச்சா தான் உடம்புல உஷ்ணம் ஏற்படும். அப்படி உழைப்பு என்பது வட இந்தியர்களின் அடிப்படையாக இருக்கிறது. கடின உழைப்பு என்பது வட இந்தியர்களின் அடிப்படையான இயல்பாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது, அவர்களுக்கு கல்வி கொடுக்காத போது தான், கல்வியை அவர்களுக்கு தகுந்த கல்வி கொடுக்காத போது, இந்த மாரி அருவருப்பா அவங்க தொழில்ல வந்து என்ன பண்றாங்க? அசுத்தமா பண்றாங்க. சுத்தம் இல்லாம பண்றாங்க. நாகரீகம் இல்லாம அவங்க செய்ற தொழில்ல என்ன பண்றாங்க? ஒரு மாவ பெசைஞ்சா கால போட்டு மிதிச்சு பெசைறாங்க. திங்கிற உணவ வந்து அந்த அருவருப்பா ஏன் பண்றான்? அவன் உழைக்கிறது அவனுடைய இயல்பு. அவன் உழைக்காம இருக்க மாட்டான். அவனுக்கு நீ கல்வி கொடுக்காதனால அத அருவருப்பா பண்றான். இப்ப ஜப்பானியர்கள் சுத்தமா பண்ணுவாங்க, நாகரீகமா பண்ணுவாங்க, நேர்மையா இருப்பாங்க. அவங்களுக்கு கல்வி கொடுக்காம இருந்து பாருங்க. ஜப்பானியர்கள் யாருக்கும் ஜப்பானியர்களிடமிருந்து கல்விய பிடுங்கிருங்க. ஆனா, அப்பவும் அவங்க கடினமா உழைப்பான். ஆனா, அவன் உழைக்கிற உழைப்புல சுத்தம் இருக்காது. எப்படி வட இந்தியக்காரன்கிட்ட எப்படி சுத்தம் இல்லையோ, அதுபோல ஜப்பானியருடைய உழைப்பிலயும் சுத்தம் இருக்காது. ஆனா, உழைச்சுக்கிட்டே இருப்பான். உழைப்பது என்பது தடுக்கவே முடியாது. அந்த உழைப்பு நாகரீகமாக ஒரு சுத்தமா பண்ணணும் அப்படின்னா, அதற்கு தான் அந்த கல்வி என்பது தேவையாகிறது. கல்வி என்ன பண்ணுது அப்படின்னா, உனது உழைப்பை அ தூய்மையானதாக மாற்றுகிறது. நாகரிகமானதாக மாற்றுகிறது. இன்னைக்கு அவன் வந்து வட இந்தியக்காரன் வந்து அவனால உழைக்காம இருக்க முடியாது. ஆனா படிக்கலையேங்கிற தாழ்வு மனப்பான்மை அவன்கிட்ட இருக்கு. தாழ்வு மனப்பான்மை என்ன? தாழ்வு மனப்பான்மை யார் பாதிக்கப்படுறாங்களோ, அவங்களுக்கு எண்ணங்கள் தாழ்வா இருக்கும்.
சிந்தனைகள் தாழ்வாக இருக்கும், யோசனைகள் தாழ்வாக இருக்கும், கற்பனைகள்லாம் தாழ்வாக இருக்கும், கேவலமாக இருக்கும். ஏன்னா தாழ்வு மனப்பான்மை என்ன இந்த உலகம் தாழ்வாக நினைக்குது அப்படி இருக்கும்போது இந்த உலகத்து மேலே அவங்களுக்கு வெறுப்பு வரும். அந்த வெறுப்பை தான் அப்படி வெளிப்படுத்துவாங்க. அதுவே படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்காது. நாகரீகமாக எல்லா வேலையும் நாகரீகமாக செய்வாங்க. வட இந்தியாவில அந்த படிக்காதவர்கள் தான் அந்த மாதிரி கேவலமான வேலைகளை செய்கிறாங்க. இந்த உணவுத்துறையில் போனீங்கன்னா உணவுல வந்து அசிங்கமாக அதை தயாரிக்கிறது, ஏமாத்துறது, இது எல்லாம் அந்த படிக்காதவர்களுடைய வேலை. படிப்பு கொடுக்கல. ஆனால் உழைப்பது அவர்களுடைய இயல்பு. உழைக்காம அவங்களால இருக்க முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க படிப்ப குடுத்துருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை இருக்காது. தங்களை உயர்வா நினைப்பாங்க. மத்தவங்களும் நம்மள உயர்வா அப்படிங்கும்போது அவங்க வேலைய சுத்தமா செய்வாங்க. இங்க இருக்கிற இந்திய அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்றாங்க, அவங்கள படிக்காமலே வச்சிருக்கணும், முட்டாளா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால, படிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்கலாம் படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அவங்கள படிக்க விடாம பண்ணனால, அவங்களுக்கு இந்த இந்திய அரசாங்கத்து மேல ஒரு கோபம் இருக்கு. கோபம். அதுதான் அவங்க இந்த இந்திய அரசாங்கத்தின் மீது ஒரு கோபம் இருக்கு. ஒரு மக்கள் மீது ஒரு கோபம் இருக்கு. அந்த கோபத்த தான் அவங்க தொழில் மூலமா வெளிப்படுத்துறாங்க. அவங்களால உழைக்காம இருக்க முடியாது. உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த தொழில் மூலமா என்ன பண்றாங்க? தங்களுடைய கோபத்த வெளிப்படுத்துறாங்க. இந்த அரசாங்கத்தின் மீது தங்களுடைய கோபத்த வெளிப்படுத்துறாங்க. இன்னைக்கு சென்னையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, இந்த வட இந்தியர்கள் வந்து தங்குவாங்க. ஒரு ரூம்ல அவங்களுக்கு வசதியே கிடையாது. அந்த தெருவெல்லாம் ஒரு மாரி அசுத்தமா இருக்கும். அத கடந்து அவங்க வசிக்கிற வீடு ஒரு ரூம்ல 10 பேர் படுத்து கிடப்பாங்க. அந்த டாய்லெட் சுத்தமா இருக்காது. அப்போ அவனுக்கு இந்த சமூகத்தின் மேல எவ்வளோ கோபம் இருக்கும். ஆனா உழைப்பது அவனோடது இயல்பு. கடினமா உழைக்கிற இயல்பு அவன்ட்ட இருக்கு. கடினமா அவன் உழைக்காம அவன் இருக்கவே மாட்டான். ஆனா அப்படிப்பட்ட அவர்களுக்கு இந்த நாடு என்ன செய்தது? ஒரு ரூம்ல 10 பேர் வரிசையா படுத்து கிடக்குறாங்க. பெரண்டு படுக்க முடியாது. படுத்து கிடக்குறாங்க. அவங்கள ஏமாத்துறாங்க. அவங்களுக்கு படிப்பறிவு இல்ல. அவங்கள ஏமாத்துறாங்க. அவங்ககிட்ட இருந்து உழைப்ப சுரண்டுறாங்க. அப்ப என்ன பண்றான்? தனது கோபத்தை அவன் என்ன பண்றான்? தான் ஏமாற்றப்படுகிறோம்னு அவனுக்கு தெரியுது. நம்மள யாரும் இங்க மதிக்கல. நமக்கு போதிய சம்பளம் தரமாட்டேன்றாங்க. நம்மள கேவலமா நினைக்கிறாங்க. நம்மள அடிமையா நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவன் என்ன பண்றான்? அவனால உழைக்காம இருக்க முடியாது. உழைப்பது அவனது இயல்பு. ஆனா அவனுடைய கோபத்த என்ன பண்றான்? கோபத்துல இந்த அந்த கோபத்த தொழில்ல காமிக்கிறான். ஏதாவது உணவு உற்பத்தியா? செய்ற எந்த தொழில்லயும் ஒரு ஏமாத்துறது. அப்புறம் அசுத்தமான வேலைகள செய்றது. இப்ப சாக்கடையில கூட பழங்கள கழுவுறானுங்க. இந்த மாரி ஏன் ஏமாத்துறான்? அவன் கோபத்த வெளிப்படுத்துறான். அவன் மனசு தாழ்வு மனப்பான்மை. படிக்கல. உழைப்பது அவனது இயல்பு. உழைப்பு உயர்வானது தான். ஆனா வந்து அவன் வந்து படிக்கலங்கிறனால அவனது உழைப்ப அவன அடிமையா பயன்படுத்துறான். அவன் உழைப்ப சுரண்டுறான். அப்ப தனது கோபத்தை தனது தொழிலின் வாயிலாக வெளிப்படுத்துகிறான். அதுதான். அதனால வந்து ஏன் அவங்க அப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு, வடக்கன்னாலே அப்படித்தான் அப்படின்னு நம்ம நெனச்சிடக்கூடாது. வட இந்தியர்கள்னாலே அப்படித்தான் அப்படின்னு நம்ம நெனச்சிடக்கூடாது. அவன் அப்படி இருப்பதற்கு நாம வந்து அவனுக்கு தேவையான கல்வியை கொடுக்காமல் போய்விட்டோம். அவனை பாதுகாக்காமல் அவனால இப்ப நமக்கு அச்சுறுத்தல். அவனால நமக்கு இப்ப அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. இந்தியாவுக்கு மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. அவன் பழி வாங்குறான். நீங்க அவனுக்கு எதுவும் நல்லது செய்யலங்கும்போது, அவன் வந்து திரும்ப இந்த நாட்டை பழி வாங்குறான், மக்களை பழி வாங்குகிறான். இதுதான்